சென்னை ராயப்பேட்டையில் தனியாக இருந்த பெண்ணிடம் வீடு புகுந்து அத்துமீற முயன்ற காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களே எமது செய்தியாளர் ராகவேந்தர் உரைக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? அவர் மீது என்ன நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது? வணக்கம். ராயப்பேட்டை சேர்ந்த 32 வயது உடைய பெண் கணவரை புரிந்து தனியாக வசித்து வந்திருக்கிறார். இவர் மீது கள்ளச்சந்தையில் மது மற்றும் போதை மாத்திரைகளை விற்பனை செய்துவதாக முன்பு சில வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்பாக ஐசஸ் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த காவலர் சூர்யாவுடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 4ஆம் தேதி இரவு அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்ற சூர்யா மது விற்பனை நடைபெறுகிறதா என்ற சோதனை செய்வது போல் நடித்திருக்கிறார். அப்போது தன்னிடம் இருக்கக்கூடிய பழைய வழக்குகளை ரத்து செய்து தருமாறு பெண் கேட்டதாகவும் அதற்கு உதவுவதாக அவர் கூறியதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு மது போதையில் மீண்டும் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று சூர்யா பழைய வழக்குகள் குறித்து பேச வேண்டும் என கூறி உள்ளே சென்றிருக்கிறார். பின்னர் அந்த பெண்ணை தனி அறைக்கு அழைத்து ஆபாசமாக பேசுவதும் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ய முன்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் தண்ணீர் எடுத்து வருவதாக கூறி வெளியே வந்து அறையை வெளிப்புறமாக பூட்டி காவல் கட்டுப்பாட்டிற்கு தகவல் எடுத்திருக்கிறார். அந்த தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் அறையில் இருந்த சூர்யாவை பிடித்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து அந்த பெண் அக்கம் பக்கத்தில் மற்றும் மக்கள் அமைப்புகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க கோரி விவகாரம் சென்னை மாநகர காவல் ஆணையர் கவனத்திற்கு வந்ததை அடுத்து பெண்ணின் அநாகரிக ஒழுங்கினமாக நடந்து கொண்ட அந்த காவலர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. 2017ஆம் ஆண்டு காவல்துறையை சேர்ந்த சூர்யா சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியை சேர்ந்ததும் இந்த சம்பவம் ராயப்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக எடுத்து தற்போது மேலும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை ராயப்பேட்டையில் தனியாக இருந்த பெண்ணிடம் வீடு புகுந்து அத்துமீற முயன்ற காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களே எமது செய்தியாளர் ராகவேந்தர் உரைக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? அவர் மீது என்ன நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது? வணக்கம். ராயப்பேட்டை சேர்ந்த 32 வயது உடைய பெண் கணவரை புரிந்து தனியாக வசித்து வந்திருக்கிறார். இவர் மீது கள்ளச்சந்தையில் மது மற்றும் போதை மாத்திரைகளை விற்பனை செய்துவதாக முன்பு சில வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்பாக ஐசஸ் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த காவலர் சூர்யாவுடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 4ஆம் தேதி இரவு அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்ற சூர்யா மது விற்பனை நடைபெறுகிறதா என்ற சோதனை செய்வது போல் நடித்திருக்கிறார். அப்போது தன்னிடம் இருக்கக்கூடிய பழைய வழக்குகளை ரத்து செய்து தருமாறு பெண் கேட்டதாகவும் அதற்கு உதவுவதாக அவர் கூறியதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு மது போதையில் மீண்டும் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று சூர்யா பழைய வழக்குகள் குறித்து பேச வேண்டும் என கூறி உள்ளே சென்றிருக்கிறார். பின்னர் அந்த பெண்ணை தனி அறைக்கு அழைத்து ஆபாசமாக பேசுவதும் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ய முன்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் தண்ணீர் எடுத்து வருவதாக கூறி வெளியே வந்து அறையை வெளிப்புறமாக பூட்டி காவல் கட்டுப்பாட்டிற்கு தகவல் எடுத்திருக்கிறார். அந்த தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் அறையில் இருந்த சூர்யாவை பிடித்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து அந்த பெண் அக்கம் பக்கத்தில் மற்றும் மக்கள் அமைப்புகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க கோரி விவகாரம் சென்னை மாநகர காவல் ஆணையர் கவனத்திற்கு வந்ததை அடுத்து பெண்ணின் அநாகரிக ஒழுங்கினமாக நடந்து கொண்ட அந்த காவலர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. 2017ஆம் ஆண்டு காவல்துறையை சேர்ந்த சூர்யா சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியை சேர்ந்ததும் இந்த சம்பவம் ராயப்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக எடுத்து தற்போது மேலும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.